வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல வந்து அடுத்து யார் யாரெல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். மாயா வந்து அவங்களோட கேம் பிளான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா. ரெண்டு விதமான கேம் பிளே பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 50 நாள் ஒரு கேம் பிளே, ரெண்டாவது 50 நாள் ஒரு கேம் பிளே. ஃபர்ஸ்ட் 50 நாள் வந்து எலிமினேஷன் கேம், பிளான் பண்றது, டிராமா பண்றது, கான்ஃபிளிக்ட், காசிப், இந்த வீட்டுல நான் பண்ணாது எதுவுமே இல்லைங்க, எல்லா அக்கறத்தையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. ரெண்டாவது ஆஃப்ல இருந்து வந்து நான் ஒரு நானா இருக்கேன், ஒரு மாயாவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னோட எல்லா எமோஷன்ஸை காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட விவாதம் ஆரம்பிச்சு பல பாயிண்ட் வச்சாங்க. ஸோ மற்றவங்களை விட நீங்க எங்க பெட்டர் அப்படின்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா தினேஷ் மற்றவங்களை பேசவே விட மாட்டாருங்க. நான் பேச விட்டு அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனா தினேஷ் பேசவே விட மாட்டாரு அப்படின்ற பாயிண்ட்ல நான் பெட்டர் அப்படின்ற மாதிரி தினேஷை பத்தி சொல்லியிருந்தாங்க. விஷ்ணு நிறைய இடத்துல லூஸ் டாக்ஸ் விடுவாரு, அவரை லைட்டா ட்ரிகர் பண்ண அவரே ட்ரிகர் ஆயிட்டு பல வார்த்தைகள்லாம் விட்டுருவாரு. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா மாயாவை ட்ரிகர் பண்ணா மாயாவும் இதை செய்வாங்கன்றதுதான் உண்மை. ஆனா அது விஷ்ணுக்கும் பொருந்தும் மாயாவுக்கும் பொருந்தும்ன்றதுதான் நிதர்சனம். அது மாயாவுக்கு புரியல. அடுத்து மணிச்சந்திராவை பொறுத்தவரையும் அவர் வந்து கேமை வந்து கண்ட்ரோலிங் இருக்காரு, நல்ல கண்ட்ரோல்ல இருந்தாரே தவிர அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, பேசுற மாதிரி இந்த எதுவுமே இல்ல. நான் எல்லாத்தையும் பயங்கரமா கேமை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிருக்கேன், அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு, அவரை விட நான் பெட்டர்ன்றதை சொல்லியிருந்தாங்க. அடுத்து அர்ச்சனா, அவங்க பேசுறதுல எல்லாமே ஒரு எமோஷனல் சென்டென்ஸ் வச்சு பேசுவாங்க. எப்படி பேசினா மக்களுக்கு ரீச் ஆகும், எப்படி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எமோஷனல் கனெக்டா இருக்கும். பட் அவங்களுக்கு ஃபார்வர்ட் திங்கிங் இல்ல, எப்படி ப்ரொகசிவ் திங்னஸ் இல்லையா. அப்ப மாயா நீங்க பண்ணதெல்லாம் ப்ரொகசிவ் திக்னஸா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த சானிடரி பேட்ச் இதெல்லாம் கேட்கலாம், இதை பத்தி நீங்க சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து விஜய் வந்து கருத்து சொல்ல மாட்டாரு, இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் சொல்ல மாட்டாரு, வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு. நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் வாய்ஸ் அவுட் பண்ண பயங்கரம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மாயா பேசியிருந்தாங்க. இது மாயாவோட விவாதம். அடுத்து விஷ்ணு, எனக்கு வந்து அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டாருங்க. எனக்கு பிளான் இருந்ததுங்க, நான் வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர், வீட்டுக்குள்ள வந்து கோவம் அப்படின்ற கோவத்தை தான் நான் ஷீல்டா வச்சு பயன்படுத்தணும், பர்சனல் கனெக்ட் யார் கூட ஆகக்கூடாதுன்னாரு. பர்சனல் கனெக்ட் அங்க பூர்ணிமா கூட ஆனாருன்றது உண்மை. ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனே இல்லைனாரா, நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்தாரு அப்படின்றது உண்மை. அட்டாக் மோட் பண்ணுவேன், நான் அட்டாக் பண்ணுவேன், யாரை செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணுங்களா செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தாருல இனிஷியலா, அதை வச்சு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்றது சொன்னாரு. அதே மாதிரி கேம்ல ஸ்மார்ட்டா கேம்ல இப்படி பண்ணா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்மார்ட் மூவ்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நானு மத்தவங்கள தரகுறவா பேச மாட்டேன்னு சொன்னாரு. பட் பல இடத்துல அவர் பண்ணுவதெல்லாம் தரகுறவா இருந்தது ஸ்டார்டிங்ல, இப்ப இல்ல ஸ்டார்டிங்ல அப்படின்றதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் புலம்பல் இதெல்லாமே அவரே ஒத்துக்கிட்டார். மத்தவங்கள விட நான் ஏன் பெட்டர் அப்படின்னும் போது தினேஷ் ப்ரோ வந்து கேரிங் பேகேஜஸ் கேரி பண்ணுவாரு, சால்விங் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அவர்கிட்ட அப்படின்றத சொல்லியிருந்தார். அடுத்து மணிச்சந்திரா, கான்ஃபிளிக்ட் வாய்ஸ் அவுட்லாம் பண்ணவே மாட்டான் மணி, நான் அதில் பெட்டரா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கேன், கான்ஃபிளிக்ட் இது பண்ணிருக்கேன் அப்படின்ற கேட்டகரியில மணிச்சந்திரா. அர்ச்சனா, அவங்கள வெளியே பார்க்கும்போது ஒரு டெரரான கேலுன்னு நினைச்சேங்க, ஒரு பயங்கரமான கேலுன்னு நினைச்சேன். பட் அவங்க எல்லாமே ஒரு பிளானோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்றது தெரியும், எப்படி வந்து ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும், எப்படி அதை ப்ரொஜெக்ஷன் எல்லாமே வந்து நெகட்டிவ், அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கள நெகட்டிவா ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, ப்ரொஜெக்ஷன் காமிச்சிட்டே இருப்பாங்கன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி அர்ச்சனாவோட ப்ரொஜெக்ஷனை காட்டுறாரு. அடுத்து விஜய் வர்மா, ஸோ அவங்க என்னன்னா பிரச்சனைக்கு அவர் ஸ்டாண்ட் பண்றதே இல்லை, கேம் சேஞ்சரா இருக்கிறாருன்னு நினைக்கவே இல்லை, அவர் அப்படியே சைலண்டா இருக்காரு அப்படின்றது. மாயா பொறுத்தவரையும் என்னன்னா சாஃப்ட் டார்கெட், ஹார்ட் டார்கெட். ஸோ ஒருத்தன் சாஃப்ட் டார்கெட்னா அவங்களே அடிச்சிருவாங்க, ஹார்ட் டார்கெட்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த ஹார்ட் டார்கெட்டை நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கி அவனை அந்த அதுல உழ வச்சு, அந்த மாய வழையில் உழ வச்சு அடிப்பாங்க, எமோஷனலை டைவர்ட் பண்ணி கேமை காலி பண்றது தான் இவங்களோட கேம் பிளே, விஷ்ணுவோட கேம் பிளே அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் வர்மா வந்து பிச்சிட்டான், பையன் பாயிண்ட் இப்படி பேசுறியாடா, இதெல்லாம் வீக் டேஸ் வீக்கெண்ட்லாம் பேசியிருந்தேன் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வேற லெவலா பாயிண்ட் எடுத்து வச்சாருங்க. ஓப்பனா சொல்லணும், சூப்பரா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இது வந்து என்னோட கேரக்டர் ஷோகேஸ் பண்ணேன், சண்டெல்லாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இங்க எல்லாம் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லலாம், நான் எபிசோடே பார்க்கலங்க. எனக்கு வைல்ட் கார்டில் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எபிசோடே பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சிலதான் பார்த்துட்டு உள்ள வந்தேன். பட் எனக்கு நான் எங்க யூஸ் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், கரெக்டா அதில் யூஸ் பண்ணேன். தினேஷ் ப்ரோ பேகேஜஸ் கேரி பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் பேகேஜஸ் கேரி பண்றாரு. பட் அவர் கேரி பண்ணாத மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களை நம்ப வைக்கிறாரு. தேவைப்படும் போது அந்த பேகேஜஸ் எடுத்து சைலண்டா யூஸ் பண்ணிட்டு போறாரு. அது பல பேருக்கு தெரியாம இருக்கு, அதை நான் அன்புல சொல்லி அவரை மாத்த வச்சிருக்கேன் அப்படின்றது என்னோட வெற்றி அப்படின்றாரு. அடுத்து விஷ்ணு, அவர் வீக் டார்கெட்லாம் அட்டாக் பண்ணுவாரு, அவர் வீக்கான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு அப்படின்றத விஷ்ணுவை சொல்லியிருந்தாங்க. அதான் பெண்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தாரு. அது நான் ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணுவேன், நீங்க வீக்கா அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்ற பாயிண்ட். மணிச்சந்திரா வந்து கொரியோகிராஃபியே பண்ணல, நான் வீட்டுல வந்து நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன், மணிச்சந்திரா கொரியோகிராஃப் பண்ணலன்ற மாதிரி மணிச்சந்திராவை போட்டு அடிச்சாங்க. அடுத்து அர்ச்சனா, ஒரு டிராமா வந்து அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க, எப்படி ஒரு இன்சிடென்ட்டை வந்து அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ற ஒரு சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுவாங்க. அவன் இப்படி ஹேண்டில் பண்ணா அதை அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களே அவங்களுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வேற லெவல்ல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ரிப்பீட்டடா 4-5 வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஜாக்பாட் டாஸ்க்ல அவங்கள வின் பண்ணியிருக்கேன், அதுவே ஒரு சக்சஸ் தான். அவங்க என்கிட்ட வந்து பேசவும் மாட்டாங்க, என்கிட்ட வந்து மோதவும் மாட்டாங்க அர்ச்சனா. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லியிருந்தாரு. அடுத்து
மாயா எல்லாரோட மைண்ட்ல போயிட்டு மைண்ட் கேம் விளையாடுவாங்க. சண்டை போறதே மட்டுமா ஒரு வேலையா வச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சு வீக் பாயிண்ட் வச்சு 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 அடிச்சு கேம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாயா அக்கா எல்லாம் மாயாக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி அந்த கேம் விளையாடுவாரு. ஸோ இது எல்லாத்தையும் மீறி அவங்க என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கிறதா இந்த இதுவெல்லாம் கம்மி பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட் வேற லெவலா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் அட்டாக் பண்ணாலும் கடைசியில் ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான். லாஸ்டா மணிச்சந்திரா வந்தாரு. ஸோ ரவீனாவோட ஸ்ட்ராட்டஜி இல்லப்பா, இது நானா தான்ப்பா இருக்கேன், நான் என் கேம் பிளே விளையாட வந்து இதுதான், நான் டாஸ்க் ஓரியன்ட் கேம் பிளே தான் பண்ணுவேன். எனக்கு அந்த அஃபெக்டா பாயிண்ட் எடுத்ததெல்லாம் தெரியாது, சண்டையும் வராது, எனக்கு என்ன தோணுதோ அது ஓப்பனா பேசுவேன், இதுதான் என்னோட கேம் பிளே அப்படின்றது சொல்லியிருந்தாரு. தினேஷை பத்தி, தினேஷ் வந்து என்னன்னா சில வார்த்தைகள் யூஸ் பண்றாரு, சண்டைன்னு வந்தா சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார், நான் அந்த வார்த்தைகள் விடுறது இல்ல, அந்த விதியில நான் தினேஷை விட பெட்டர். அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து புலம்பியே தீர்த்துருவான், பட் நான் அப்படி கிடையாது, புலம்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அர்ச்சனா ஸ்மால் இஷ்யூ கூட பிக் இஷ்யூவா மாத்திடுவாங்க. ஸோ நிறைய ஃபன்னு கான்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பிக் இஷ்யூ ஆத்துறாங்க. ஸோ அந்த விதத்துல நான் பெட்டர் அப்படின்றதையும். அடுத்து விஜய் வர்மா சேஃப் கேமர் அப்படின்ற மாதிரி, இதை வந்து மணிச்சந்திரா சொல்லாமா, சேஃப் கேமர் சேஃப் பிளானிங், அதை என்னால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் மாயா வந்து டிராமா கிரியேஷனு, எல்லா கேமுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டு அப்படியே மாத்தி டிராமா போட்டு ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி மணிச்சந்திரா முடிச்சிருந்தாரு. அடுத்த வீடியோல அர்ச்சனாவோட டாபிக்கும் எதனால அந்த ப்ரோமோலையும் இதுலயும் கனெக்ட் பண்ணி அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.